ஹாய் எவ்ரிவன், நம்ம 2025ஓட லாஸ்ட் மந்த்ல இருக்கோம். டிசம்பர். ஒரு குட் பை சொல்லிடலாமா? டிசம்பருக்கு தான். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். இந்த வருஷம் முழுக்க நிச்சயமா நம்ம லைஃப்ல மறக்க முடியாதது, மறக்கக்கூடியதுன்னு கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளை விட்டுட்டு யாராவது போயிருப்பாங்க, நம்ம லைஃப்குள்ளே யாராவது வந்திருப்பாங்க, நம்மளை யாராவது அழ வச்சிருப்பாங்க, நம்மளை யாராவது சிரிக்க வச்சிருப்பாங்க, எதையாவது ஒன்று நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், ஏதாவது ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கும், ஏதாவது ஒரு அழுகைக்கு காரணமான விஷயம், ஏதாவது ஒரு சந்தோஷத்துக்கு காரணமான விஷயம்னு சொல்லி ஏதோ ஒரு நபராலேயோ ஏதோ ஒரு சூழ்நிலையாலேயோ நிச்சயமா நம்மளோட லைஃப்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அது எல்லாத்துக்கும் உங்களுடைய பதில் என்ன? யாருக்கிட்டையாவது சாரி சொல்லணுமா, இல்லை யாருக்கிட்டையாவது தேங்க்ஸ் சொல்லணுமா? சாரி சொல்லக்கூடிய நபர் எதுக்காக சாரி சொல்லணும்? என்ன காரணத்துக்காக சாரி சொல்லணும்? தேங்க்ஸ் சொல்லக்கூடிய நபருக்கு ரீசன் என்ன? அவங்க உங்களுடைய லைஃப்ல வந்ததுக்காகவா, இல்ல நீங்க அவங்க லைஃப்ல கிடைச்சதுக்காகவா? ஸோ தேங்க்ஸ் சொல்ல போறீங்களா, தேங்க்ஸ் வாங்க போறீங்களா, சாரி சொல்ல போறீங்களா, இல்ல உங்ககிட்ட யாராவது சாரி சொல்லணுமா? இப்படி 2025ல மறக்க முடியாத மெமரபிளான சிச்சுவேஷன் அப்படிங்கிறது நிச்சயமா நடந்திருக்கும். அந்த மாதிரி நடந்ததுக்கான சூழ்நிலைக்குரிய காரணமான நபர் அப்படிங்கிறவங்க நம்ம வாழ்க்கையில இருக்கலாம், அல்லது இல்லாமலும் போயிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு மூலையில கூட இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல வர்றது, இந்த வருஷத்துல நடந்த கெட்டது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருங்க. நல்லது சந்தோஷமானது மட்டுமே சேர்த்து வச்சுக்கோங்க. அதை 2025ஓட முடிக்காம 2026க்கும் நம்ம கொண்டு போறோம். ஸோ குட் பை 2025 டிசம்பர் அண்ட் வெல்கம் 2026. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.